எவ்வளோ காலத்துக்கு தாங்க இதையே பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இளைஞர்கள் மத்தியில் இந்த வார்த்தை ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. சார் ஒரு மாற்றமே வேணாமா சார்? எப்போ பார்த்தாலும் இவங்களே இருப்பாங்களா? எப்போ பார்த்தாலும் அவங்களே இருக்கலை. அது ஒன்றும் மகுடம் சூட்டப்படலை. மக்கள் மன்றத்தில் வந்து நின்று தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ரெண்டு கட்சியும். நாம தான் அவங்கள தேர்ந்தெடுத்து இங்கே அனுப்பிச்சிருக்கோம். இன்றைக்கி மாற்றம் வேணும்னு கேட்குறான் பாருங்கள். கேட்டவன் பூரா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவன் தான். இவன் பூரா ஓட்டு போடாமல் இல்லை, இவனே ஓட்டு போட்டுட்டு இவனே இது பண்ணிட்டான். இப்போ ஒரு புதிய கட்சி உருவாகுது. சரி, புதிய கட்சி ஏன் உருவாச்சு? எந்த புள்ளியிலிருந்து தொடங்கினது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு யாருக்கிட்டையுமே விடை இல்லை. காந்தி எப்போ மக்கள் போராட்டத்தை பண்ணாருன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவான். அவர் வந்து ரயிலிருந்து தள்ளிவிடப்பட்டார், தள்ளிவிடப்பட்டதிலிருந்து வெள்ளையனை எதிர்த்தாருன்னு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்குது. ஆனால் இப்போ ஆரம்பிக்கிற கட்சிகளுக்கு என்ன காரணம் நோக்கம்? அதான் எனக்கு செல்வாக்கு இருக்குது, நான் கட்சி ஆரம்பிச்சேன். நான் அதிகாரத்துக்கு வந்து நல்லது செய்வேன். என்ன நல்லது செய்வேன்? நீங்கள் நினைக்கிறதெல்லாம் செய்ய மாட்டேன். நான் வாக்குறுதியெலாம் கொடுக்க மாட்டேன். மக்களுக்கு தேவையானதை நான் செய்வேன். மக்களுக்கு எது தேவை? இந்த குழப்பமான கேள்விகள் இருக்குது, அதுக்கு விடை தெரியாமல் இருக்குது. ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு இருக்கிற செல்வாக்கை மட்டும் பயன்படுத்துறதில்ல,